இந்த காரியத்தை நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி வெகு நாளாய் வாஞ்சித்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் இந்த காரியத்தை என்னால் செய்ய முடியல, இது ஒரு தடையாகவே இருக்கிறது என்று சொல்லி யோசித்து கொண்டு இருக்கிறீங்களா? இந்த நாள் சமயத்திற்கேற்ற வார்த்தை உங்களுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகமத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். மத்தேயு 19:26. இயேசு கிறிஸ்து அவர்களுடன் இருந்த சீஷர்களை பார்த்து சொல்லுகிறத ஒரு காரியம், மனுஷரால் இது கூடாதது, தேவனால் எல்லாம் கூடும். தேவனால் எல்லாம் கூடும். நீங்கள் எந்த ஒரு காரியத்தை குறித்து என்னால் செய்ய முடியவில்லையே, என்னுடைய வாழ்க்கையில் இதை முன்னேற முடியவில்லையே, இது ஒரு தடையாக இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கிறீங்களா? தேவனாலே எல்லாம் கூடும். சர்வ வல்ல தெய்வம் இயேசு கிறிஸ்துவாலே எல்லாம் கூடும். நீங்கள் செய்யாது ஒன்றே ஒன்று தான். அவரை நோக்கி, ஏசப்பா எனக்கு இந்த காரியத்தில் முன்னேறி செல்வதற்கு எனக்கு ஒரு உதவி கொடுங்க, இந்த இடத்துல நான் தடைபட்டிருக்கிறேன், எனக்கு முன்னேறி செல்வதற்கு ஒரு வழியை உண்டு பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்கும்போது அவர் அவனுக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை செவையாக்குகிற தேவனாய் இருக்கிறார், தடைகளை எடுத்து போடுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம், ஒரு மனுஷனுடைய கடின இருதயம். அப்படியான அந்த கடின இருதயத்து நிமித்தம் அவன் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாதபடி ஒரு தடை இருக்கிறது இல்லையா? ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா தடைகளையும் நீக்கி போட்டு நம்மை இல்லையா அவர் அண்டையிலே கொண்டு சேர்ப்பதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அப்பா இந்த அருமையான நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த சமயத்திற்கேற்ற வார்த்தையில் இந்த நாளில் நீர் எங்களோடு பேசினீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, மனுஷரால் கூடாததுப்பா, ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லியிருக்கேன். இந்த நாளில் தகப்பனே இந்த வார்த்தை கேட்கிற யாருடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தடை இருந்தாலும் தகப்பனே முடியாது என்று சொல்லி கிடப்பிலே போட்டிருக்கிற எல்லா காரியத்திலும் கர்த்தர் தயவாய் இறங்கி ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறபடினாலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனாலே எல்லாம் கூடும் என்ற அந்த நம்பிக்கைக்காக, விசுவாசத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்டு நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் விசுவாசிங்க. சர்வ வல்ல தெய்வம் இயேசு கிறிஸ்துவாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லி கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு உதவி செய்வார். ஆமேன் ஆமேன்.